வணக்கம். மீண்டும் ஒரு அறிவியல் தொடரிலே உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் இப்பொழுது குமரிக்கண்டம் பற்றிய விவரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை 3 காணொளிகள் கடந்து போய்விட்டன. இந்த காணொளிகள் மூலம் இதுவரையும் குமரிக்கண்டம் தொடர்பாக காணப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் நாங்கள் தீர்த்துள்ளோம் என்று கூறலாம். நாங்கள் அறிந்த எங்களுக்கு தெரிந்த அனைத்து விடயங்களையும், சந்தேகமான விடயங்களும், தெளிவில்லாத விடயங்களையும் நாங்கள் தகுந்த ஆதாரங்களோடு அவற்றை தீர்த்துள்ளோம். கடைசியாக அந்த 3 சங்கங்கள், தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் ஆகியவை எப்போது தோன்றி, எந்த வருடத்தில் தோன்றி, எந்த வருடத்தில் முடிவுற்றன என்ற விடயங்களை கூட நாங்கள் தீர்த்துள்ளோம். அவ்வாறு தீர்க்கின்ற பொழுது எமது தமிழறிஞர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற வழிகாட்டின் அடிப்படையிலே 10,000 ஆண்டுகள் என்றுதான் கூறுகிறார்கள். சிலர் அதை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் 6,000 என்று சொல்கிறார்கள், சிலர் 3,000 என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் அந்த 10,000 ஆண்டுகள் என்றதை அடிப்படையாக கொண்டு இந்த காலத்திலே முதல் சங்கம் தோன்றியது, அதாவது தலைச்சங்கம் தோன்றியது, அது அழிந்தது, கடல் கொண்டது. இடைச்சங்கம் இப்போ தோன்றியது, அது கடல் கொண்டது. இப்போ அதுபோன்று இறுதியான சங்கம் எப்பொழுது முடிவுக்கு வந்தது என்றதெல்லாம் ஆண்டு ரீதியாக நாங்கள் அதை தீர்த்து விட்டோம். ஆகவே இனிமேல் குமரிக்கண்டம் என்ற விடயத்திலே எந்தவித சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது. அதிலே மற்றொரு குறிப்பை என்னுடைய சொந்த குறிப்பை நான் இங்கே கூற வேண்டும். தலைச்சங்கம், இந்த தலைச்சங்கம் ஆரம்பித்த ஆண்டு தமிழ் அறிஞர்கள் கூறுவதன்படி 10,000க்கு பிறகுதான். ஆனால் என்னுடைய கணிப்புகளின்படி அல்ல. தமிழ்ச்சங்கம், அதாவது தலைச்சங்கம் கிறிஸ்துவுக்கு முன் 13,500க்கும் 13,000க்கும் இடைப்பட்ட காலத்தில் தோன்றி இருக்க வேண்டும். அது அழிந்த ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் 9,548 இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இந்த அபிப்பிராயத்தை எவ்வாறு நான் பெற்றுக்கொண்டேன்? 2 நிகழ்வுகள் மூலம். ஒன்று, 8வது தடவையாக பூமிக்கு வந்த 144,228 அறிஞர்கள். அந்த அறிஞர்களில் பெரும்பாலானவர்கள் இங்கே குமரிக்கண்டத்தில் தான் வந்து அங்கே தங்களுடைய பணியை ஆரம்பித்தார்கள். மொழியை, அறிவை கற்றுக் கொடுக்கின்ற பணியை. அது பாண்டியர்களோடு அல்லது பாண்டியர்களாக இருக்கலாம். அப்படியாக இருந்தால் அது 13,500க்கும் 13,000க்கும் இடைப்பட்ட காலமாக இருக்க வேண்டும் என்பதை அது சொல்லுகின்றது. அடுத்த நிகழ்வு உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான், ஆனால் நீங்கள் கவனித்திருப்பீர்களோ தெரியாது. தலைச்சங்கத்திலே முக்கிய பங்காற்றிய பலர், அங்கத்தவர்களாக இருந்த பலர் இடைச்சங்கத்திலேயோ அதுக்கு பின்னரையோ கடைச்சங்கத்திலேயோ இல்லை, சிவனை தவிர. நாம் கூறுவது சிவன், முருகன், குபேரன், மாயன், அகத்தியர் போன்றோர். இவர்களுள் இந்த 3 பேர் இல்லை. சிவனை தவிர பிறகு சிவன் வந்திருக்கின்றார். 3வது இப்போது இருக்கின்ற கடைச்சங்கத்திலே பல தடவைகள், 10 தடவைக்கு மேல் அங்கே வந்து தமிழிலே ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு போயட்டாக வந்து, ஒரு கவிஞராக வந்து தீர்த்திருக்கிறார். ஆகவே சிவன் இருந்திருக்கிறார். 2 பேர் மிஸ் பண்ணுறாங்க, இல்லாமல் போயிட்டார்கள், முருகனும் குபேரனும். இவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஆனால் இவர்களுள் ஒருவர் வேறு ஒரு நாட்டின் தலைவராக, உரிமையாளராக இருந்து ஆட்சி செய்தவர். அந்த நாடு அழிக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் 9,548. அதோடு அவர் இல்லை. ஆகவே அதற்கு முதல் தான் இந்த தலைச்சங்கம் தோன்றி இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை அது கூறுகின்றது. அதன்படிதான் நான் இந்த 13,000 கிறிஸ்துவுக்கு முன் 13,000ம் 13,500ஐயும் தேர்ந்தெடுத்தேன். அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அந்த முதல் சங்கம், அதாவது தலைச்சங்கம் தோன்றியிருக்க வேண்டும். அப்படி தோன்றியிருந்தால் அது அழிந்த ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் 9,548 என்று நாங்கள் கொள்ளலாம். இது முழுக்க என்னுடைய சொந்த அபிப்பிராயம், வெறும் அபிப்பிராயம் இல்லை, நிகழ்வுகளின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்பட்டது என்ற செய்தியையும் நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 7 இலக்கங்களையும், அதாவது 749 ஆகிய 2 இலக்கங்களையும்
எங்களுக்கு முதல் தருபவர் ஷேக் மாயன் என்பவர். அவர் தனது ஐந்திரம் என்ற நூலிலே இங்கே கூறுகின்றார், 7 நிலமும் 7 நாடென இயம்புறும் காலை என்று. அதாவது 7 நிலமும் 49 நிலமும் 49 நாடுகள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதுதான் எமக்கு கிடைக்கின்ற, இந்த இலக்கம் சம்பந்தமாக எமக்கு கிடைக்கின்ற முதல் செய்தி. அடுத்து இதே செய்தி எமக்கு அடியார்க்கு நல்லார் கூறுகின்ற செய்தி. சிலப்பதிகாரத்துக்கு உரை கூறியவர் தொடியோன் பௌவம் என்ற அந்த தொடருக்கு உரை கூறும் பொழுது அந்த 7 நாடுகளின் பெயர்களையும் கூறி அந்த 49 நாடுகளையும் 49 நாடுகளையும் கடல் கொண்ட செய்தியையும் எங்களுக்கு தெரிவிப்பவர் இந்த அடியார்க்கு நல்லார், சிலப்பதிகாரத்துக்கு உரை கூறியவர். இப்போது நாம் இந்த இலக்கங்களின் விவரங்களை, அதாவது இந்த 7, 49 ஆகிய 2 இலக்கங்களும் கூறுகின்ற அந்த செய்தியை காணப்போகின்றோம். முதலில் நாங்கள் இந்த 7ஐ பார்க்கலாம். இது கான்டாக்ட் ரிப்போர்ட் 134 எங்களுக்கு கிடைக்கிறது, 1980. அதிலே கூறுகிறார்கள், ஸ்பிரிட் எனர்ஜி கன்சிஸ்ட் ஆஃப் 7 நியூக்ளியர் லெவல்ஸ் ஆஃப் த ஆக்சுவல் ஆடம் என்று கூறுகின்றார்கள். அதாவது சக்தியானது, ஸ்பிரிட் எனர்ஜி என்பது உயிர் சக்தி, அதை சோல் என்றும் கூறுவார்கள். இந்த சோல் சக்தி என்பது அந்த நியூக்ளியர் எனர்ஜி, நியூக்ளி அரம் என்று நாங்கள் கூறுவோம், அணு. அந்த அணு இருக்கின்றதே, இந்த அணு ஒன்றாக காணப்பட்டாலும் கூட அதற்கு 7 படிநிலைகள் உண்டு. அதாவது பாண்டியர்கள் கூறியது போல 7 நாடு ஒன்று, ஆனால் அதுக்கு 7 படிநிலைகள் ஒன்று, அதை 7ஆக வகுத்தார்கள். இதே அடிப்படையிலே என்று நாங்கள் இதை காணலாம். 7 படிநிலைகள் ஒன்று என்ற செய்தி. அதோடு இந்த 49 பற்றி எங்களுக்கு கான்டாக்ட் ரிப்போர்ட் 537 கூறுகின்றது. இது எங்களுக்கு 2012 கிடைத்தது. அதிலே இந்த 7 பற்றிய விவரங்கள் கூறப்படுகின்றன. தி மெட்டீரியல் பெல்ட், மெட்டீரியல் பெல்ட் என்பது பொருள் சார்பட்டை, அதை நாங்கள் பின்னர் காணப்போகின்றோம். 4th belt of the 7 belt, அதாவது பிரபஞ்சம் 7 பெல்ட்டுகளாக காணப்படுகின்றது. அந்த 7லே உள்ள 4வது பெல்ட் renews itself every 49 billion years. இந்த 4வது பட்டை, பொருள் காணப்படுகின்ற பட்டை, ஒவ்வொரு 49 பில்லியன் இயர்ஸுக்கும் ஒரு முறை தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்கின்றது என்ற செய்தியை இது கூறுகின்றது. இங்கே 7ம் 49, அதாவது இந்த பிரபஞ்சம், அதனுடைய இருப்பு, அதனுடைய அழிவு, அதனுடைய காணப்படுவை அனைத்தை பற்றியும் இந்த 2 இலக்கங்களும் தெளிவாகவே கூறுகின்றன. நாங்கள் வாழ்கின்ற இந்த பிரபஞ்சம் 7 பட்டைகளாக காணப்படுகின்றது. 7 பட்டைகள் என்று சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் ஒரு கல்லை எடுத்து ஒரு நீர்நிலையிலே வீசினால் அதை சுற்றி அலைகளாக செல்லுகின்ற 7 பட்டைகள். அவ்வாறுதான் பிரபஞ்சம் காணப்படுகின்றது. அதாவது அந்த அணுவுக்கு நாங்கள் பார்த்தோம் நியூக்ளி, அதுக்கு 7 படிநிலைகள் உண்டு. அந்த 7 படிநிலைகளும் ஆக்குகின்ற பட்டைகள் தான் அந்த 7 என்று நாங்கள் இப்போதைக்கு கொள்ளலாம். அதை பற்றிய விவரங்களை நாங்கள் இப்போ காணப்போகின்றோம். இந்த பிரபஞ்சம் 7 பட்டைகளாக காணப்படுகின்றது என்ற விவரம் அதை படமாக இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இங்கே நீங்கள் காணலாம். மத்தியிலே இருக்கின்றது அந்த டாட், ஒரு கருப்பு புள்ளி. அதுதான் பிரபஞ்சம் உருவாகின்ற, அதாவது பெருவெடிப்பு ஏற்படுகின்ற இடம். அதற்கு அடுத்து காணப்படுகின்ற கருப்பு பிரதேசம், 2வது பிரதேசம், அதுதான் எனர்ஜி, அதாவது இந்த பிரபஞ்சம் வெடித்து சிதறுவதற்கு தேவையான சக்தியை சேகரித்து கொடுக்கின்ற பிரதேசம், 2வது பிரதேசம். இந்த பிரதேசம் பிரபஞ்சம் உருவாகுவதற்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் விரிவடைவதையும் அதை போன்று சுருங்குவதையும் தடை செய்கின்றது, கட்டுப்படுத்துகின்றது. இந்த பிரபஞ்சம் இந்த பெருவெடிப்பின் மேல் இருந்து விரிவடைந்து கொண்டே செல்கின்றது.
ஒளியிலும் விட 144 மடங்கு அதிகரித்த வேகத்திலே அந்த விரிவடைதல் என்பது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் நடக்கும். அதற்கு மேல் நடப்பதற்கு இந்த இரண்டாவது பட்டை அனுமதிக்க மாட்டாது. அந்த நிகழ்வை அடைந்த பின்னர், அந்த காலத்தை அடைந்த பின்னர், அது நாங்கள் பின்னால் பார்க்க போகின்றோம், அடைந்த பின்னர் அது நின்று திரும்ப சுருங்கத் தொடங்கும். அதை செய்வது இந்த இரண்டாவது பட்டை. இந்த விடயங்கள் அனைத்தையும் செய்வதற்கு தேவையான எனர்ஜியை இந்த இரண்டாவது பட்டை கொண்டுள்ளது. என்டோமஸ் எனர்ஜியை அது வைத்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் மூன்றாவது பட்டை. கோடுகள் போட்டிருக்கின்ற அந்த மூன்றாவது பட்டை, இதைத்தான் நாங்கள் சொன்னோம் பொருள்சார் பிரபஞ்சம். இந்த பட்டையிலே மட்டும்தான் பொருட்கள் காணப்படுகின்றன, வேறு ஒரு பட்டையிலும் பொருட்கள் இல்லை. அது ஏன் என்று நாங்கள் பார்த்தால், இந்த மூன்றாவது பட்டையை பாருங்கள். அந்த கருப்பு இரண்டுக்கு இடையிலே உள்ள மூன்றாவது பட்டை, அந்த மூன்றாவது பட்டை தான் எங்களுடைய விஞ்ஞானிகள் கூறுவார்கள் பேக்ரவுண்ட் மைக்ரோவேவ். பேக்ரவுண்ட் மைக்ரோவேவ் என்று சொல்வார்கள். பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே இருந்து புறப்பட்டு பிரபஞ்ச விரிவோடு சேர்ந்து நான்காவது பொருள்சார் பட்டையை நோக்கி நகரும். அதே நேரத்திலே ஐந்தாவது பட்டையிலே இருக்கின்ற நெகட்டிவ் எனர்ஜி, நேர்மறையான சக்தி, அது எவ்வாறு நாங்கள் காணலாம். நேர்மறையான சக்தி பிரபஞ்ச விரிவுக்கு எதிராக உள்ளே நோக்கி வரும், அதாவது நான்காவது பட்டையை நோக்கி வரும். இங்கே மூன்றாவது பட்டையிலே இருந்து வெளிக்கிடுகின்ற பாசிட்டிவ் எனர்ஜியும் ஐந்தாவது பட்டையிலிருந்து புறப்பட்டு உள்ளே வருகின்ற நெகட்டிவ் எனர்ஜியும் நான்காவது பட்டையின் மத்தியிலே தம்மை தாமே சந்திக்கின்றன, ஒருவர் சந்திக்கிறார்கள். அவ்வாறு சந்திக்கின்ற பொழுது அங்கே பொருட்கள் பிறக்கின்றன. அதாவது பொருட்கள் உருவாவதற்கு அந்த நாங்கள் முதல் கண்ட அந்த எனர்ஜியும் அப்போது, அதை கொஞ்சம் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் நான் முதலில் சொல்லியிருக்கிறேன், இப்போ குறிப்பாக சொல்கின்றேன். இந்த பிரபஞ்சம் பிறக்கின்ற பொழுது இரண்டு பொருட்கள் இருந்தன. பிரபஞ்சம் அதாவது பெருவெடிப்பு ஏற்படுகின்ற பொழுது, ஒன்று அந்த நாங்கள் பார்த்த அந்த எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி. மற்றது எனர்ஜி ஃபீலர்ஸ் என்று கூறப்படுகின்ற தனிமங்கள். அந்த தனிமங்கள் 280 தனிமங்கள். நாங்கள் இந்த பீரியோடிக் டேபிளில் பார்ப்பீங்களே, அது நாங்கள் 180 தான் எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் பிரபஞ்சத்திலே காணப்படுவது 280 தனிமங்கள். மிகுதியை நாங்கள் இன்னும் காணவில்லை, காலக்கிரமத்திலே கண்டுபிடிக்கப்படும் என்றால் அவை உண்டு இருக்கின்றது. சரி, இந்த ரெண்டும் தான் இருந்தது. இந்த இரண்டும் வெடித்த பொழுது அது சிதறும். பிரபஞ்சம் முழுது நிரம்பி அது நிரம்பிக்கொண்டே போகின்றது. எங்கே எல்லாம் அவ்வளவு தூரம் நிரம்புதோ அவ்வளவு தூரம் நிரம்பிக்கொண்டே போகின்றது. இந்த ரெண்டும் சேருகின்ற பொழுது பொருட்கள் மீண்டும் பிறக்கின்றன. ஆனால் இவை சேர்வதற்கு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆகிய ரெண்டு எனர்ஜியும் வேணும். அதுதான் இந்த மூன்றாவது பட்டையிலிருந்து கிடைக்கின்ற பாசிட்டிவ் எனர்ஜியும் ஐந்தாவது பட்டையிலே இருந்து உள்நோக்கி வருகின்ற நெகட்டிவ் எனர்ஜியும் நான்காவது பட்டையின் மத்தியிலே சந்திக்கின்ற பொருள்கள் உண்டாகின்றன. அதுதான் அந்த பொருள்சார் பட்டை என்று நாங்கள் நாலாவது பட்டையை கூறுகின்றோம். இந்த நாலாவது பட்டையில் மட்டும்தான் பொருட்கள் இருக்கின்றன, வேறு எந்த ஒரு பட்டையிலும் பொருட்கள் இல்லை. நாங்கள் அப்படி பொருட்கள் என்று பார்க்க போனால் அந்த பொருள்சார் பட்டை, நாங்கள் நான்காவது பட்டைக்கு உள்ளே இருக்கின்ற 3 பட்டைகளிலும் இருப்பது பாசிட்டிவ் எனர்ஜி. அதுக்கு வெளியே உள்ள 3 பட்டையிலும் இருப்பது நெகட்டிவ் எனர்ஜி. இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்பது வெளியே, பிரபஞ்சத்துக்கு வெளியே, விரிந்து செல்கின்ற பிரபஞ்சத்துக்கு வெளியே இருக்கின்ற பிரதேசங்களிலே இருந்து பிரபஞ்சம் விரிவடைகின்ற பொழுது அங்கே இருந்து புறப்பட்ட அந்த சக்தி தான் அந்த நெகட்டிவ் சக்தி. அது இங்கே 6வது பட்டைக்கு வந்து 5வது பட்டையிலே இருந்து 4வது பட்டைக்கு வருகின்றது. அப்போதுதான் 4வது பட்டையிலே சந்திக்கின்றது. அந்த சந்திக்கின்ற பொழுது அங்கே பொருட்கள் பிறக்கின்றன. இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜிகள் சந்திக்கின்ற சந்தர்ப்பம் ஏனைய பட்டைகளுக்கு இல்லை. அங்கே இந்த நெகட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் வேறு பட்டைகளில் சந்திக்க முடியாது, இதில் மட்டும்தான் சந்திக்க முடியும். அதன் காரணமாகத்தான் 4வது பட்டையிலே பொருட்கள் காணப்படுகின்றன.
இந்த பொருள் பிறந்த உடனே அது திரும்பவும் வெளியே நோக்கி நகர்கின்றது. அந்த பிரபஞ்ச விரிவுக்கு ஏற்றபடி வெளியே போகின்றது. அவ்வாறு போகின்ற பொழுது அவை மூப்படைகின்றன. அந்த மூப்படைகின்ற காலம் 49 பில்லியன் ஆண்டுகள். இந்த 49 பில்லியன் ஆண்டுகளை அவை அடைந்து விட்டதும் அவை மீண்டும் அழிந்து பிறக்கின்றன. இதுதான் அந்த 49, அந்த பாண்டியர்கள் கூறிய 49. அந்த பொருள் 7, அந்த பொருள் அழிகின்ற காலம் 49 பில்லியன் ஆண்டுகள் என்ற அந்த பிரபஞ்ச விதியை அவர்கள் அங்கே தெளிவாகவே கூறியிருக்கின்றார்கள். இந்த பொருளோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். இதன் பற்றிய மேலதிக விவரங்களை நீங்கள் காணலாம். கான்டாக்ட் ரிப்போர்ட் 143 அல்லது என்னுடைய பழைய காணொளிகளிலே இதை பற்றி தெளிவாக கூறியிருக்கின்றேன். அங்கே கூட நீங்கள் இதை காண முடியும். இப்பொழுது நாங்கள் முன்னர் பார்த்த பட்டைகளினுடைய பெயர்களை காணலாம். ஆரம்பத்திலே அந்த மையப்பட்டை என்று சொன்னிய இந்த டாட் மாதிரி காணப்படுகின்ற சிறிய இடம் அது மையப்பாகம் என்று கூறப்படுகின்றது. பட்டை அல்ல. பட்டை என்றால் ஒன்றை சுற்றி இருக்க வேண்டும் அல்லவா? இது சுற்ற இல்லை, மத்தியிலே உள்ள பாகம், அதாலே மையப்பாகம் என்று கூறுகின்றார்கள். இது ஒரு டாட் போல காணப்பட்டாலும் இதனுடைய தூரம் 103 ட்ரில்லியன் ஒளி ஆண்டுகள். 103 ட்ரில்லியன் ஒளி ஆண்டுகள். அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பிரதேசம். எங்களுடைய சிந்தனைகளுக்கு அகப்பட முடியாத தூரம். அது முதலாவது. இரண்டாவது ஆதிகால மையப்பட்டை, அந்த எனர்ஜி இருக்கின்ற பட்டை. இந்த 2 பட்டைகளும் ஏலவே இருந்தன. பிரபஞ்சம் உருவாவதற்கு முதலே இருந்தன. ஆகவே அதை அதிகாலம் என்று கூறுகிறார்கள். மையப்பட்டை இப்பொழுதும் இருந்தது, பெருவெடிப்பு ஏற்படுகின்ற இடம். மூன்றாவது ஆதிகால விண்பட்டை அங்கேதான் நாங்கள் கண்ட அந்த பேக்ரவுண்ட் மைக்ரோவேவ் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கின்ற இடம், அந்த ஆதிகால விண்பட்டை. நான்காவது பொருள்சார் பிரபஞ்சப்பட்டை, அதுதான் நாங்கள் பார்த்தோம். 4வது பட்டையில் மட்டும்தான் பொருட்கள் உண்டு என்ற அந்த விவரங்கள். 5வது உருமாற்றும் பட்டை, அதாவது வெளியே இருந்து வருகின்ற நெகட்டிவ் எனர்ஜியை, கரடுமுடான எனர்ஜியை உருமாற்றி அனுப்புகின்ற பிரதேசம் 5வது உள்ளே வருகின்றது. 6வது படைக்கும் பட்டை, அந்த நெகட்டிவ் எனர்ஜியை கரடுமுடான எனர்ஜியாக படைக்கின்ற பகுதி. அடுத்தது இறுதியாக உள்ளது இடப்பெயர்ச்சி பட்டை, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த பெல்ட். பிரபஞ்சம் விரிந்து செல்வதற்கு ஏற்ப அதுக்கு தேவையான இடத்தை பெற்றுக்கொள்கின்ற அந்த 7வது இறுதியாக காணப்படுகின்ற பட்டை, அது இடப்பெயர்ச்சி பட்டை என்று கூறுவார்கள். இந்த 7 பட்டைகளுடைய தூரத்தையும் இங்கே தந்திருக்கின்றோம். அது 7869 ஆஸ்திரேலியன் ஒளி ஆண்டுகள். மீண்டும் 7861 ஆஸ்திரேலியன் ஒளி ஆண்டுகள் தூரத்தை கொண்டது. கற்பனை பண்ணி கூட நாங்கள் பார்க்க முடியாது அந்த விடயங்கள். ஏனைய விவரங்கள் இந்த ஒவ்வொரு பட்டையும் என்ன தூரத்தை கொண்ட வேண்ட விடயமெல்லாம் என்னுடைய முந்தைய காணொளிகளிலே உண்டு, முடிந்தால் பாருங்கள். இங்கே இந்த 7 மற்றொரு நிலையிலேயும் இங்கே காணப்படுகிற, பல்வேறு நிலையிலே காணப்படுகிற ஒன்று இங்கே உதாரணத்தை தருகின்றேன். இந்த பிரபஞ்சம் தன்னுடைய ஒவ்வொரு நிலையிலும் தனித்தனியான ஒளிக்கற்றைகளை வெளியிடுகின்றது. அது பிறக்கும் பொழுது, வளரும் பொழுது, இறக்கும் பொழுது என்று கொண்டார். அந்த வகையிலே நான் பார்க்கின்ற பொழுது பிரபஞ்சத்தின் பெருவெடிப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த ஒளிக்கற்றை மிகவும் ஷார்ப்பான ஒயிட்டாக இருக்கும். அந்த அந்த கணத்திலே, வெடிக்கின்ற கணத்திலே அது வெடித்து விரிவடைகின்ற பொழுது நீல ஒளிக்கற்றையாக இருக்கும். நீலம் என்று சொன்னால் அது இளமையானது என்று அர்த்தம். நான் முதலிய நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இந்த லைரா வேகா பிரதேசத்தில் இருக்கின்ற 300 சூரியன், அதாவது நட்சத்திரங்களும் நீல நிறமானவை, ஆகவே இளமையானவை. அந்த நீல கற்றை 2வது, அதாவது இளமையானது என்ற அந்த அந்த செய்தியை அது தரும். அதுபோன்று 3வது சிவப்பு, இளம் சிவப்பாக இருக்கும், இளமையான வயது பெறுகின்ற அந்த டைம். 4வது நீலப்பச்சை, வயது பூரண வயது அடைந்த நிலைமை. 5வது பச்சை, வயது ஆகக்கூடிய நிலைமை. 6வது சிவப்பு, செயல் இழந்த நிலைமை. 7வது மஞ்சள், அழிகின்ற நிலைமை. இந்த ஒளிகளின் அடிப்படையிலே அதனுடைய வயதையும் காலத்தையும் நாங்கள் மதிப்பிட முடியும். அது தனித்தனி ஒளிகளை, கலர்களை ஒவ்வொரு நிலைக்கும் கொண்டது. இந்த
பிரபஞ்சம் அதுவும் எழுதான் என்ற என்ற அந்த செய்தி. அடுத்து நாங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய வரலாற்றை நாங்கள் பார்ப்போமானால், இந்த பிரபஞ்சம் இப்பொழுது இருக்கின்ற பிரபஞ்சம் எதுவாக இருந்தாலும் 7 தடவைகள் மட்டும்தான் அது பிறந்து மீண்டும் மீண்டும் பிறந்து அழியும். 7வது தடைக்கு பிறகு அது அழிவது இல்லை, அது நிலைத்துவிடும். என்ன காரணம் என்றால், இந்த மொலக்யூல் இருக்கிறதே, அந்த அந்த அட்டமிக் மொலக்யூல், அது நாங்கள் பார்த்தோம் 7 படைகள் உண்டு என்று. அந்த 7 படைகளிலே காணப்படுகின்ற சக்தியானது மீண்டும் மீண்டும் பிறப்பதன் மூலம் தன்னை சுத்திகரித்துக் கொள்கின்றது. அது இறுதி நிலையிலே சுத்திகரிப்பதற்கு அங்கே எதுவும் இல்லை, பூரண சுத்தி அடைந்து பூரண எனர்ஜியாக மாறிவிடும். அதுக்கு பிறகு அது இறக்க மாட்டாது. அதாவது எனர்ஜி இறப்பதில்லை என்ற அடிப்படையிலே அங்கே பொருள் என்று ஒன்று இல்லை. ஆகவே அது அது இறப்பதில்லை. அது மீண்டும் மீண்டும் 6 முறை மட்டும்தான், ஒரு முறை பிறந்துவிட்டது, 6 முறை மட்டும்தான் அது பிறக்கும் என்ற செய்தி. அது முதலாவது ஒரு பிரபஞ்சம் பிறந்தால் பிறந்து அழிந்த பின்னர், அதாவது உறக்க காலத்துக்கு பின்னர் அது மீண்டும் பிறக்கும். அந்த உறக்க காலம் என்பது அந்த பிரபஞ்சம் எவ்வளவு காலத்துக்கு உயிரோடு இருந்ததோ, ஆக்டிவாக இருந்ததோ அந்த காலமாக இருக்கும். அதை விளக்கத்தை நான் பின்னால் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுபோன்று அது விழிப்புற காலம். 2வது பிரபஞ்சம் பிறந்தால் அது இருக்கின்ற காலம் முதலாவது பிரபஞ்ச பிருந்தத்தின் 7 மடங்கு காலம் அது இருக்கும். அதுபோன்று 3வது பிரபஞ்சம் பிறந்தால் 2வது பிரபஞ்சம் இருந்தது போன்று 7 மடங்கு காலத்துக்கு அது இருக்கும். அவ்வாறு அது தொடர்ந்து செல்லும். அத்தோடு மற்றொரு மாற்றமும் இன்னொரு மாற்றமும் அங்கே ஏற்படுகின்றது. 2வது பிரபஞ்சம் பிறக்கின்ற பொழுது அந்த மொலக்யூலினுடைய சைஸ் அளவு பெருக்கின்றது, 2ஆக விரிவடைகின்றது மொலக்யூல்ஸ். அவ்வாறு விரிவடைவதன் மூலம் பொருட்கள், இப்பொழுது காணப்படுகின்ற பொருட்கள் 2வது பிரபஞ்சத்திலே 2 மடங்கு பெரிதாக காணப்படும். உதாரணமாக மனிதரை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அவர்களுடைய உயரம் பொதுவாக 6 அடிகள் என்று கொண்டால், அவர்கள் 2வது பிரபஞ்சத்திலே 12 அடியாக இருப்பார்கள். 3வதிலே 24, 4வது அப்படி அந்த அது விரிவடைந்து அந்த பெருக்க ரீதியிலே போய்கொண்டிருக்கும். 7வது தடவை நான் முதல் கூறியது போன்று பிறக்க மாட்டாது, அதாவது பிறக்கும் இறக்க மாட்டாது, அப்படியே நிலைத்து இருக்கும். அது நிலையான பிரபஞ்சமாக இருக்கும், பூரண ஒளியோடு இருக்கும், பொருளற்றது எனர்ஜி மட்டுமே என்ற செய்தி. இப்போது அந்த பிரபஞ்சங்களினுடைய பெயர்களை நீங்கள் காணலாம். ஆங்கிலத்திலே தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது காணப்படுகின்ற பிரபஞ்சத்தின் பெயர் அப்சலூட்டம். 2வது பிரபஞ்சம் ஊர் அப்சலூட்டம். 3வது பிரபஞ்சம் சென்ட்ரல் அப்சலூட்டம். 4வது கிரியேஷன்ஸ் அப்சலூட்டம். 5வது சூப்பர் அப்சலூட்டம். 6வது சோஹா அப்சலூட்டம். இறுதியாக நிலைத்திருக்கின்ற பிரபஞ்சம் ஜீன் அப்சலூட்டம். எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்ற அந்த பிரபஞ்சத்தின் பெயர். சரி, இங்கே ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். இங்கே ஊர் என்ற சொல் ஒன்று இருக்கின்றது, ஊர் அப்சலூட்டம் என்று. இந்த ஊர் என்ற சொல் ஆதியானது என்ற அந்த கருத்தை தருவது. இது லிரியன் லாங்குவேஜிலே இருந்து புறப்பட்ட சொல். ஊர் ஆதியானது என்ற சொல். இந்த சொல்லுக்கு சமமான சொல் ஏனைய மொழிகளில் இருப்பதாக தெரியவில்லை, அந்த ஜெர்மன் மொழியை தவிர. அது பழைய ஜெர்மனிலே. இது ஆங்கிலத்திலே இதை நீங்கள் கூறுவதாக இருந்தால் ஒரு அட்ஜெக்டிவ் சேர்த்து கூற வேண்டும். மோஸ்ட் ஏன்ஷியன் என்று கூற வேண்டும். அப்படி கூறினால் கூட இந்த ஊர் என்ற சொல் தருகின்ற அந்த கருத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக தமிழிலேயே ஒரு சொல் உண்டு. அது ஆதி என்று வரும். 2 எழுத்து சொற்கள் தான். ஆதி என்றால் அறியப்படாதது, புறப்பறியப்படாதது அல்லது பிறக்காது என்று இந்த ஊர் என்ற அந்த லிரியன் லாங்குவேஜ் அதே கருத்தை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, இன்னொரு சொல்லும் இருக்கின்றது, அனாதி என்று. அது 3 எழுத்து சொற்கள். ஆகவே அது இந்த ஊர் என்ற சொல்லை இவர்கள் சுமேரியர்கள் பாவித்தார்கள். இப்பொழுது பழைய ஜெர்மன் மொழியிலே பாவிக்கப்படுகின்றது.
ஆனால் தமிழிலே வேறு மொழி எங்கேயும் இல்லை, தமிழிலே பாவிக்கப்படுகின்றது இந்த ஊர் என்ற வார்த்தை. நாங்கள் அதை ஊருக்கு புகுன்றோம், இது எங்களுடைய ஊர் என்றெல்லாம் புகுறுவோம். ஊர் என்றால் அநாதியானது, மிக நீண்ட காலமிருந்தே இருந்து வருவது என்று பொருள். இந்த லிரியன் வார்த்தைக்கு சமமான அல்லது அதற்கு சிறப்பான ஒரு கருத்தை இந்த தமிழ் மொழி கொண்டிருக்கின்றது. இது தமிழ் மொழியினுடைய விசேட அம்சங்களில் ஒன்று, பண்புகளில் ஒன்று. வேறு எந்த மொழிகளிலும் இவ்வாறான பண்புகளை நாங்கள் காண முடியாது, தமிழிலே மட்டும்தான் ஒன்று. இது பெருமையான ஒரு விடயம். அடுத்து நாங்கள் இந்த 7 பிரபஞ்சங்களினுடைய காலத்தையும் இங்கே காணலாம். ஒவ்வொரு பிரபஞ்சமும் எவ்வளவு காலத்துக்கு நிலைத்திருக்கும் என்பது. இப்பொழுது இருக்கின்ற நாங்கள் வாழ்கின்ற அப்சல்யூட்டம் என்ற பிரபஞ்சம் 311 ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்கும். அதிலே 46 ட்ரில்லியன் ஆண்டுகள் கடந்து விட்டன. இப்பொழுது மிகுதியான காலத்துக்கு இது இருக்கும். அது இருக்கும் என்பது 2 ஃபேஸ்களை உள்ளடக்கும். அதாவது விரிந்து செல்கின்ற காலம், அதுபோல சுருங்கி போகின்ற காலம், இரண்டையும் உள்ளடக்கும் அந்த 311 ட்ரில்லியன் ஆண்டுகள். ஆகவே அதிலே அரைவாசி பகுதி 155.52 ட்ரில்லியன் ஆண்டுகள் விழிப்பு காலம். உறக்க காலம், அதாவது சுருக்குகின்ற காலம், அதுவும் அதே அளவுதான். இரண்டும் சேர்ந்ததுதான் 311 ட்ரில்லியன் ஆண்டுகள். இதனுடைய வயதில்லை. இது முடிந்த பிறகு இது சிலம்ப பீரியட், உறக்க காலத்துக்கு போய்விடும். அந்த உறக்க காலத்திலே இதே கால அளவுக்கு தான் உறங்கும். அதாவது நாங்கள் பகல் 12 மணித்தியாலும் இரவு 12 மணித்தியாலும் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது போன்று அதே காலத்துக்கு தான் அது உறங்கும். அது உறங்கிய பின்னர் மீண்டும் ஒரு பெருவெடிப்பு மூலம் உருவாகும். அவ்வாறு உருவாகி வருகின்ற பிரபஞ்சத்தினுடைய வாழ்நாள் காலம் இந்த 311 போல் 7 மடங்கு காலம். அந்த 7 இங்கே மீண்டும் வருகின்றது. அந்த 7 மடங்கு காலத்துக்கு அது இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். 2 விரிவடைகின்ற காலம், சுருங்குகின்ற காலம். அதுபோல் உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடி சொல்லியிருக்கின்றேன், அந்த மொலக்யூல் 2ஆக பெருகின்றது. அது அதனுடைய சைஸ் 2ஆக போகின்றது என்று. அப்போ பொருட்களும் 2வது பிரபஞ்சத்திலே 2 மடங்காக காணப்படும். அதுபோன்று 3வது பிரபஞ்சம் இந்த 2177 ட்ரில்லியன் ஆண்டுகள் முடிவிலே இது உறங்கிவிடும். அந்த உறக்க காலம் 2178 ட்ரில்லியன் ஆண்டுகளாக இருக்கும். அதன் பின்னர் அது பெருவெடிப்பு மூலம் பிறக்கும். அவ்வாறு பிறந்தால் அந்த காலத்தை போல 7 மடங்கு காலம் அது இருக்கும். அதாவது 2177 போன்று 7 மடங்கு காலத்துக்கு அது இருக்கும். இவ்வாறு நீங்கள் ஏனைய விடயங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது எவ்வாறு நடக்கிறது ஒவ்வொன்றும் அதே அடிப்படையிலே பிறந்து பிறகு சுருங்கி பிறகு உறக்கத்துக்கு போய் அப்படியே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நாம் இதன் இறுதி பாகத்துக்கு வந்துள்ளோம். அது சாட்சியம் கூறுகின்ற பகுதி. இங்கே நாங்கள் காண்பது இந்த கான்டாக்ட் ரிப்போர்ட் 861. அது நமக்கு 2023 கிடைத்தது, 2 வருடங்களுக்கு முதல். இந்த அறிக்கையிலே குட்சால் என்பவரும் ஈராக் ரகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் வில்லிமாயரும் இந்த அமெரிக்கர்களுடைய அந்த அணு சக்தியை அவர்கள் ஆராய்கின்ற அந்த விடயத்தை பற்றி உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் கூறுகின்றார்கள், அமெரிக்கர்கள் அணுவை ஆராய்ந்து போகிற வழியிலே அதற்கு மேலும் சென்று மிகவும் பயங்கரமான ஒரு சக்தியை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பிளைண்ட் டிஸ்ட்ரக்ஷன் எனர்ஜி என்று கூறுகிறார்கள். அந்த எனர்ஜி தான் ஹைட்ரோஜன். இந்த ஹைட்ரோஜன் எனர்ஜியை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம். இவர்கள் மிகவும் மோசமான மனிதர்கள். புவியிலே உள்ள மனிதர்கள் ஏதாவது ஒரு சக்தியை கண்டால் அதை உடனே எடுத்து யுத்தத்துக்கு தான் பாய்ப்பார்கள். மனித முன்னேற்றத்துக்கு பாய்ப்பதே இல்லை. அவ்வாறு ஒன்றும் நடைபெறவில்லை. யாராவது நினைத்தால் அவரை கொலை செய்து விடுவார்கள். உங்களுக்கு தெரியும், 65 ஜான் எஃப் கென்னடியை அவர்கள் அந்த ரினியூவபிள் எனர்ஜி கிடைத்தவுடனே அந்த எனர்ஜியை மக்களுக்கு கொடுப்போம், மக்களுடைய வாழ்க்கைக்கு அவர் பாவிப்பதற்கு என்று
அவர் நினைத்த பொழுது, அதை பற்றி வெளியிட்ட பொழுது அந்த கருத்தை அவரை கொலை செய்து விட்டார்கள். அவரை கொலை செய்துவிட்டு அப்போது அங்கே சிஐயில் இருந்த டேவிட் குட்டன்பெர்க் என்பவர் கொலை செய்துவிட்டு என்னவோ நடமெல்லாம் ஆடி எல்லாரையும் கொண்டு அவனை எல்லாம் கொண்டு கடைசி அந்த மர்லின் மன்ரோவையும் கொண்டு விட்டார்கள். அந்த லேடிட்ட அந்த கென்னடி ஏதோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்திருக்கிறார் அதை உங்களை பெறுவதற்காக. எனவே இப்படி இந்த பூமியிலே இப்படி ஒரு நாகரிகம் இருக்கின்றது. ஏதாவது ஒரு எனர்ஜியை ஒரு புதிய விடயத்தை கண்டுபிடித்தால் அதை உடனே தங்களுடைய போர் நடவடிக்கைக்காக பாவிக்கின்ற அந்த விடயம். இதிலே ஒரு சில விடயத்தை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். ஒருவர் அதை மனித சமுதாயத்தினுடைய நன்மைக்காக பாவிப்பதற்கான ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவருடைய ஆய்வின் மூலம் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஹைட்ரோஜன் தண்ணீர் நீரிலே இருந்து நெருப்பை பெறுகின்ற ஆய்வு. அந்த நெருப்பை பெற்று உங்களுடைய வீடுகளிலே எரிகின்ற அடுப்புகளுக்கு பாவிப்பது. அவருடைய கூற்றின்படி ஒரு 5 லிட்டர் தண்ணியிலே நீங்கள் உங்களுடைய அந்த அடுப்பை 6 மாதங்களுக்கு பாவிக்க முடியும், எரிக்க முடியும். அந்த 5 லிட்டர் தண்ணியை இதில் இருக்கிற மொலக்யூல்ஸ் மாற்றி எடுப்பதற்கான செலவு 100 ரூபாய்கள் மட்டுமே இந்திய கணக்கிலே என்று அவர் கூறுகின்றார். அந்த ஆய்வுகள் இன்னும் பூரணமாக முடிவடையவில்லை. அது இண்டஸ்ட்ரீஸ் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டுதான் நடைபெறுகின்றது. அது வீடுகளுக்கு வாரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அங்கே சில விஷயங்கள் இன்னும் தடையாக இருக்கின்றது, நிவர்த்தி செய்யப்படவில்லை. அவர் ஒரு டிவைஸை செய்ய வேண்டும், அதை உங்களோட வீட்டிலே பூட்ட வேண்டும். அவர்கள் செய்கிறார்கள், பூட்டுறார்கள். அதுக்கு கரண்ட் வேண்டும், ஏசி கரண்ட். அதை பிறகு டிசியாக மாற்றியவர் அதான் அந்த முலக்கியில் செய்கின்ற அந்த வேட்டைகள் நடைபெறுகின்றது. அது நீண்ட காலம் செல்லாம். இருந்தாலும் அவர் தமிழர் ஒரு முக்கியமான விடயத்தை, ஒரு ரிவல்யூஷன் என்று சொல்லுவார், அதாவது ஒரு புரட்சிகரமான விஷயத்தை அவர் செய்கின்றார். அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற ஒரு விடயம். அதன் காரணமாக அவர் தமிழர் என்ற அவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருடைய பெயர் நான் நினைக்கிறேன் ராமலிங்கம் கார்த்திக் என்று அழைக்கப்படுவது. ராமலிங்கம் கார்த்திக். அவருடைய முயற்சிக்கும் நல்லெண்ணத்துக்கும் நாங்கள் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதன் காரணமாக உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் அவருக்கு நன்றிகளை கூறி அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் கூற நான் விரும்புகிறேன் இதே சந்தர்ப்பத்திலே. சரி, நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இப்போது அந்த குட்ஷாலும் வெளிமாயரும் அடம்ஸை பற்றி அந்த அமெரிக்கர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த வழியிலே அதையும் தாண்டி மிக மோசமான ஒரு சக்திக்கு சென்று விட்டார்கள். அது என்ன சக்தி என்றால் அது ஹைட்ரோஜன் எனர்ஜி. அந்த ஹைட்ரோஜன் எனர்ஜி இப்பொழுது எல்லோரும் பெற்று விட்டார்கள். அமெரிக்கன் மட்டுமல்ல, அமெரிக்கன், ரஷ்யன், ஜெர்மன், ஜப்பான், சைனா, இந்தியா, பாகிஸ்தான் எல்லார்கிட்டையும் இப்போ இருக்கின்றது. நிறையவே மிக பயங்கர ஆயுதங்களை செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு முழு அழிப்பு ஆயுதங்கள் இந்த ஹைட்ரஜனை கொண்டு. அவ்வாறான நிகழ்வுகள் பூமியிலே நடந்து முடிந்துவிட்டன. பொழுது அழிவுத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றது இந்த விடயம். எனவே அந்த விடயத்தை பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், and what I have seen in Lemuria என்று கூறுகின்றார். அதாவது இந்த ஹைட்ரஜன் எனர்ஜியை லெமூரியாவிலேயே குமரிக்கண்டத்திலேயே பாவித்ததை நான் கண்டேன் என்று கூறுகின்றார். அவர்கள் அந்த காலங்களை கடந்து பயணம் செய்யும் ஆற்றல் உள்ளவர்கள். அவர் அறிந்திருக்கின்றார், இங்கே லெமூரியாவிலே அந்த குமரிக்கண்டத்திலே இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி பாவிக்கப்பட்டது. அங்கே அங்கே இருந்த பாண்டியர்கள் அந்த எனர்ஜியை தமக்கு பாவித்திருக்கிறார்கள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னரே. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த அறிவை நீங்கள் இதுவரையும் கேட்டிருப்பீர்கள். மிகச்சிறந்த பிரபஞ்ச அறிவை மட்டுமில்லை, அனைத்து அறிவையும் சந்தேகமின்றி பெற்றவர்கள் இந்த பாண்டியர்கள். அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு இந்த முழு அறிவையும், இந்த பிரபஞ்ச அறிவையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அத்தோடு இந்த ஹைட்ரஜன் பற்றிய இன்று நடைமுறையில் இருக்கின்ற விடயத்தை அன்றே அறிந்திருக்கின்றார்கள். அந்த பெருமைக்குரிய பாண்டியர்கள் பற்றி நாங்கள் இப்பொழுது அறிந்திருக்கின்ற உண்மைகள் இவைதான். மொத்தமாக சொல்லப்போனால் அவர்கள் பூமியிலே பிறந்தவர்கள் அல்ல, அவர் வெளியுலக அறிஞர்கள், அறிவிலே மிக உயர்ந்தவர்கள். தமது நாட்டிலே தமிழை மட்டுமல்ல, தமிழ் கலை கலாச்சாரங்களை மட்டுமல்ல, ஏனைய விடயங்களை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்ச அறிவையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இது முதத்தரமல்ல, பூமியிலே இதுவரை இதற்கு முதல்ல 7 தடவை நடைபெற்றிருக்கின்றது. இது 8வது தடவை
இருந்தாலும் இவ்வளவு சிறப்பாக இந்த பிரபஞ்ச அறிவை ஒரு ஆசிரியர் பிளாக் போர்டிலே எழுதி கற்றுக் கொடுக்கிறது போன்று கற்றுக் கொடுத்தவர்கள் யாரும் இல்லை, இந்த பாண்டியர்கள் மட்டுமே என்ற அந்த உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாங்கள் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வருவோம். அல்லது இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்வை, அதாவது 4வது காணொளியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இதுவரை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். நீங்கள் இந்த விடயத்தை தெளிவாகவே புரிந்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த எதிர்பார்ப்போடு அடுத்த நிகழ்வை நாம் காணும் வரை, அதாவது அடுத்த நிகழ்வை நான் அட்லாண்டிஸ் அண்ட் மூவ் என்ற அந்த விடயங்களோடு ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன். அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இந்த குமரிக்கண்டத்தை ஒத்து அல்ல அதையும் விடவும் முக்கியமான ஒரு விடயம். பலராலும் மிக நீண்ட காலமாக பேசப்பட்டது. பிளாட்டோ, ஒட்டுமாக் போன்றவர்கள் அனைவருமே இதை பற்றி கற்பனையான பல விடயங்களை எல்லாம் நிறையவே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கேட்க போவது உண்மையான விடயங்கள், அதிசயமானவை, ஆச்சரியமாக கூட இருக்கும். அதை முடிந்தால் அடுத்த மாதத்திலிருந்து நான் ஆரம்பிக்க உள்ளேன். அதுவரையும் உங்கள் அனைவரிடம் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.